வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஐசிட் மூலமாக 22 பேருக்கு உதவி பொருட்கள். ஸ்லாங்கூர் மாநில இந்தியர் வளர்ச்சி மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு இலாக்காவான ஐசிட் மூலமாக தங்கள் தொழில்துறைக்கான உதவி பொருட்களை பெற்றவர்கள் அவற்றை முழுமையாக பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு கேட்டுக்கொண்டார். 3000 ரிங்கிட்டிற்கும் குறைவான வருமானம் பெறுகின்ற ஸ்லாங்கூர் மாநிலத்தைச் சேர்ந்த சொந்தமாக சிறு தொழில் புரிகின்ற இந்தியர்கள் ஐசிட் மூலமாக ஸ்லாங்கூர் அரசு வழங்கக்கூடிய உதவிப் பொருட்களை கொண்டு தங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதே தம்முடைய எதிர்பார்ப்பாகும் என்று பாப்பாராயுடு தெரிவித்தார். தொழிலுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொண்டு அவற்றை பயன்படுத்தாமல் இருப்பார்களேயானால் அதனால் யாருக்கும் பயன் இல்லை என்று பாப்பாராயுடு நினைவுறுத்தினார். இன்று ஸ்லாங்கூர் பந்திங்கில் தனது சேவை மையத்தில் கொலலங்காட் மாவட்டத்தைச் சேர்ந்த 22 இந்தியர்களுக்கு 1,37,000 வெள்ளி பெறுமானமுள்ள ஐசிட்டின் உதவிப் பொருட்களை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாப்பாராயுடு இவ்வாறு விவரித்தார். இன்றைக்கு ஐசிட் கொலலங்காட் டைரால நம்ம 22 பேருக்கு பொருள் கொடுத்திருக்கோம். இந்த பொருளோட விலை மதிப்பு பார்த்தீங்கன்னா 1,37,000 ரிங்கிட். இந்த பொருள் உதவி நீங்க பெற்றோர்கள் நான் என்ன வேண்டி கேட்டுக்கிறேன்னா இந்த பொருள் நல்லா முழுமையா பயன்படுத்துங்க. இதை வச்சு நம்ம வாழ்க்கையில எப்படி அடுத்த லெவல் போக முடியும், முன்னேற முடியும், பொருளாதார ரீதியில சரி மற்ற விஷயத்துல எப்படி நம்ம முன்னேற முடியும் பார்க்கணும். இந்த இந்த விதமான உதவிகள் தொடர்ந்து நம்ம இந்த சாங்கு மானியத்தால் தொடர்ந்து வழங்கப்படும். இது வைப்பு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டமாக இருந்தாலும் கூட என்னுடைய காலத்தில் தொடர்ந்து நம்ம பேணி காப்போம். இந்த திட்டத்தை என்னோடு வழிநடத்தும் சகோதரர் மாதவனுக்கும் சகோதரர் ஹரிதாஸ் மற்றும் அனைத்து கேகே இங்க இருக்கிறாங்க, அலிமஜித் இருக்காங்க, இவங்க எல்லாம் ஒற்றுமையா நம்ம இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்துறோம். எங்கெங்கெல்லாம் ஏன்னா இது நம்மளுக்கு 56 சட்டமன்றங்கள் இருக்கின்றது, 9 டைரா இருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த 9 டைரா சம்பந்தப்பட்ட கேகே எல்லாம் இருப்பாங்க. அவங்க நீங்க அணுகுனீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பொருள் உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஆனா தகுதியின் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் தகுதி இருக்கணும். அவங்க ஒரு வருஷம் அந்த ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கணும். ஒரு வருஷமா அவங்க அதுல கஷ்டப்பட்டு சில பிரச்சனைகள் இருக்கும். அவங்களுக்கு இப்ப பொருள் பத்தாம இருக்கும். அப்ப நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஐசிட் பிரிவின் தலைவர் மாதவன் முனியாண்டி தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த உதவி திட்டங்கள் ஸ்லாங்கூர் மாநில இந்தியர்களுக்கு தகுதி அடிப்படையில் தொடர்ந்து வழங்கப்பட்டு வரும் வேளையில் இதற்கு ஆதரவு நல்கி வரும் ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரிக்கு இவ்வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பாப்பாராயுடு தெரிவித்தார். உதவி பொருளை பெற்ற கொலலங்காட்டை சேர்ந்த தேவி கூறுகையில் தம்முடைய சிரமங்களுக்கு இறைவன் கொடுத்த உதவியாக இந்த உதவி திட்டத்தை பார்ப்பதாக குறிப்பிட்டார். நான் இங்கே பந்துவானி அப்ளை பண்ணியிருந்தேன். பாப்பா நாயுடு, மாதவன் அண்ணே, சாமிதுரை அவங்க மூலிமா நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அது எனக்கு என்னோட கஷ்டத்துக்கு எனக்கு கடவுள் கொடுத்த உதவின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு மெக்கானிக்கான வினோத் கண்ணன் கூறுகையில் கார்கள் மற்றும் லாரிகளை பழுது பார்ப்பதற்குரிய உபகரணம் தமக்கு வழங்கப்பட்டது மூலம் தமது தொழிலுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்றார். இந்த ஜாமான் கிடைச்சது ரொம்ப நன்றி. ஆனால் இந்த ஜாமானால இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு, பிடிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த ஜாமான் நாங்கள் கஷ்டம் இல்லாமல் வேலை செய்வோம். இனிமேல் டைனோஸ் பண்ண மிஷின் இது காடிக்கெல்லாம் பைக்கு, அது லோரிக்கும் பைக்கெல்லாம் அந்த மிஷின் கடலுக்கு சென்று மீன் பிடிப்பதற்கு தமக்கு மீன்பிடி படகுக்கான இயந்திரம் வழங்கப்பட்டதற்கு பந்திங் சட்டமன்ற உறுப்பினரான பாப்பாராயுடுக்கு இவ்வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக ஒரு மீனவரான கணபதி ராமச்சந்திரா தெரிவித்தார். நான் ஒரு மீன் பிடிக்கிற தொழிலாளி. இன்னைக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா படகு இன்ஜின் கிடைச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு நான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதனால வைபிடா டூ பாப்பநாயுடு, தென் ஹரிதாசன், தென் மதவன் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். இந்தியர்களுக்கான ஐசிட்டின் இந்த உதவி திட்டம் 9 மாவட்டங்களில் 56 சட்டமன்றங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். இந்தியர்கள் இந்த திட்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பாராயுடு தமது உரையில் வலியுறுத்தினார். பண்டிகை காலங்களில் இனி இலவச டோல் கட்டண சலுகை கிடையாது.
இவ்வாண்டு முதல் பண்டிகை காலங்களில் இலவச டோல் கட்டண சலுகை கிடையாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி அறிவித்துள்ளார். அடுத்த வாரம் கொண்டாடப்படும் சீன புத்தாண்டு உட்பட எந்தவொரு பண்டிகை காலத்திலும் 2 நாட்களுக்கு வழங்கப்படும் இலவச டோல் கட்டண சலுகை இனி இராது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டு முதல் இலவச டோல் கட்டண சலுகை இல்லை என்பதை கடந்த ஆண்டு முடிவெடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டதையும் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் சுட்டிக்காட்டினார். எனினும் இலவச டோல் கட்டண சலுகை அவ்வப்போது தேவையை பொறுத்து அது குறித்து அரசாங்கம் முடிவு செய்யும் என்பதையும் அவர் விளக்கினார். கடந்த 2024ஆம் ஆண்டில் மலேசியாவில் விமான போக்குவரத்து குறிப்பிடத்தக்க வளர்ச்சி நிலையை பதிவு செய்துள்ளதாக மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. 12 புதிய விமான நிறுவனங்கள் தங்கள் விமான சேவையை கோலாலம்பூருடன் இணைத்துள்ளன. 16 வழித்தடங்களுக்கு மீண்டும் விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளன. 24 புதிய இடங்களுக்கு விமான சேவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் தெரிவித்துள்ளது. உலகில் பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையமான KLIA பல அனைத்துலக விமான நிறுவனங்களை 2024ஆம் ஆண்டில் வரவேற்றுள்ளது. ஆசியாவிற்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ள வழித்தடங்களுக்கு புதிய நேரடி விமான சேவைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. 2024இல் ஆல்மத்தி, அஷ்காபாத், பாக்தாத், சியாங்ராய் லாம்டாங், லபுவான் பஜோ, ஜெய்ப்பூர், நைரோபி, நன்ஜிங் மற்றும் வியன்டியன் ஆகியவை கோலாலம்பூரை இணைத்துள்ள புதிய வழித்தடங்களில் அடங்கும் என்று மலேசிய ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தம்மை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டுவதற்கான வேலைகளில் இறங்கியதால் கடந்த 2015ஆம் ஆண்டு அன்றைய சட்டத்துறை தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் கனி பட்டேலை பதவியிலிருந்து தாம் நீக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டை முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக் மறுத்துள்ளார். 2015ஆம் ஆண்டு அப்படியொரு உத்தேச திட்டத்தை அப்துல் கனி பட்டேல் கொண்டிருந்ததாக ஊடகங்களில் வெளியான செய்தியில் உண்மை இல்லை என்று நஜிப் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் வாதிட்டார். அப்துல் கனி பட்டேல் உடல் சுகாதார பிரச்சனையை எதிர்நோக்கியிருந்தார். அந்த காரணம் உட்பட மேலும் சில காரணங்கள் அடிப்படையில் அவரின் பணி ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதில்லை என்று முடிவெடுக்கப்பட்டதாக நஜிப் தெரிவித்தார். மலேசிய திராவிடர் கழக தேசிய தலைவர் மானமிகு டத்தோ தாசா அண்ணாமலை மறைவுக்கு மலேசிய தமிழர் தன்மான சிந்தனை பேரவையின் வழி ஆழ்ந்த இரங்கலையும் வீர வணக்கத்தையும் செலுத்துகிறோம் என்று இயக்க தலைவரும் மூத்த ஊடகவியலாளருமான எழுத்தாண்மை ஏந்தல் முனைவர் பெரு தமிழ்மணி தெரிவித்துக் கொண்டார். டத்தோ அண்ணாமலையின் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலுடன் மத்திய செயலவையின் வழியும் அன்னாருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தமிழ்மணி குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை குடும்ப தலைவரை இழந்து ஆழ்ந்த துயரில் மூழ்கியுள்ள உறவுகளுக்கெல்லாம் ஆறுதலையும் தேறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று மலேசிய தமிழர் தன்மான சிந்தனை பேரவையின் தலைமை செயலாளர் சீமு விந்தைக்குமரன் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பந்திங்கையும் தைப்பிங்கையும் இணைக்கும் மேற்கு கரை நெடுஞ்சாலையான WCE இன் லெம்பாக் கிளாங் ஸ்லாத்தான் அல்லது SKVE இன் அடுக்கு நெடுஞ்சாலையின் செக்ஷன் 2 இன்று நள்ளிரவு அதிகாரப்பூர்வமாக திறக்கப்படுகிறது. SKVE அடுக்கு நெடுஞ்சாலையையும் SAE அடுக்கு சாலையையும் இணைக்கும் WCE இன் செக்ஷன் 2 நெடுஞ்சாலை 7.2 கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கியதாகும். செக்ஷன் 2 திறக்கப்படுவது மூலம் பந்திங்கை சேர்ந்தவர்கள் ஒரு மாற்று சாலையாக ஷா அலாம், கில்லான், புத்ராஜயா, KLIA அனைத்துலக விமான நிலையம் மற்றும் SKVE நெடுஞ்சாலையின் இணைப்பில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி அறிவித்துள்ளார். 6 லட்சம் ரிங்கிட் லஞ்சம் பெற்றது தொடர்பில் ஓர் அரசாங்க ஏஜென்சியின் துணை இயக்குநர் உட்பட 2 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. தாங்கள் செய்து கொண்டுள்ள விண்ணப்பத்தை விரைந்து அங்கீகரிப்பதற்கு உதவி கோரிய முதலீட்டாளர் நிறுவனம் ஒன்றிடம் கையூட்டாக 6 லட்சம் ரிங்கிட்டை கேட்டு பெற்றது தொடர்பில் அவ்விருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 40 வயது மதிக்கத்தக்க அந்த இருவரும் நேற்று புத்ராஜயா SPRM அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்ட பின்னர் மாலை 5:30 மணியளவில் கைது செய்யப்பட்டனர் என்று SPRM தகவல்கள் கூறுகின்றன. அமெரிக்காவின் 47வது அதிபராக 2வது முறையாக பதவி ஏற்றுக்கொண்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப்
முதல் நாளிலேயே ஏராளமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி அமெரிக்கா பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறும் என்று அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் இனி ஆண் மற்றும் பெண் என 2 பாலினங்கள் மட்டும் அங்கீகரிக்கப்படும் என்று ட்ரம்ப் சூளுரைத்துள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியிருப்பவர்கள் உடனடியாக வெளியேற்றப்படுவார்கள். சட்டவிரோத குடியேற்றத்தை முற்றிலுமாக நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். வீட்டில் இருந்து பணியாற்றி வரும் அரசு ஊழியர்கள் உடனே அலுவலகத்திற்கு திரும்ப வேண்டும். வாரத்திற்கு 5 நாட்கள் அவர்கள் கட்டாயம் அலுவலகம் வந்து பணியாற்ற வேண்டும். இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். அமெரிக்காவில் போதைப்பொருள் கலாச்சாரம் ஒழிக்கப்படும். போதைப் பொருட்களை விற்பனை செய்வோர் பயங்கரவாதிகளாக வகைப்படுத்தப்பட்டு அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பனாமா கால்வாய் கட்டுப்பாட்டை மீட்டெடுக்க தனி திட்டம் வகுக்கப்படும். மெக்சிகோ வளைகுடா அமெரிக்கா வளைகுடா என்று பெயர் மாற்றப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.